ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை வந்து பெஞ்சிது. மழை வந்து பெஞ்சிது அப்படின்னாவே அடுத்த நாள் வந்து என்ன வேலை வந்து செய்வோம், அப்படியே தோட்டத்துக்குள்ளே வந்து நடந்து போய் கிணத்துல வந்து எவ்வளோ தண்ணி வந்து ரம்பியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ அதுக்காக தான் நானும் யுவா குட்டியும் பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பி வந்து வந்தாச்சு. அந்த மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. முன்னாடி நாள் மழை பெஞ்சது, புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து தண்ணி வந்து இருந்தது. அதுக்கப்புறமா குருவி சத்தம் எல்லாமே வந்து கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது காலையிலேயே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கிட்ட வந்து வந்தாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து ரொம்ப இருந்தது. நம்ம யுகா குட்டிக்கு வந்து தண்ணியை பார்த்தது வந்து ரொம்ப குஷியாயிட்டான். கல்லெல்லாம் எடுத்து போட்டு ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தான். அவன் வந்து ஜாலியாக விளையாடுறானோ இல்லையோ, எனக்கு வந்து கல் பொறுக்கிறது தான் வந்து வேலையாக இருந்துச்சு. கொஞ்சம் அளவுக்கு கல் வந்து பொறுக்கி வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். கிணத்துல எல்லாமே தண்ணி போட்டு விளையாடி முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அம்மா வந்து மாடு வந்து மேய்ச்சிட்ருந்தாங்க. புல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்கு மாடுமே வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. அந்த டேவோட மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து போச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். நம்ம யுகா குட்டியோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலி அவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக அது வந்து இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து இருந்தான். அழகாக இருக்குதுன்னு சொன்னோன்னா சாருக்கு வந்து வைக்க வந்துடுச்சு. எப்படி வைக்கப்படுறான் பாருங்கள். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து சர்க்கஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் கிளம்பி வந்து வந்துட்டோம். நைட்டு 7 o'clock மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓரளவுக்கு ஓகே தான், வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நார்மலாக டீசெண்டாக வந்து இருந்தது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டென்ட்டெல்லாம் வந்து நம்ம டிவியில் தான் வந்து பார்த்துருப்போம். நேரில் பார்த்தது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம யுகா குட்டிக்காக தான் நம்ம வந்து சர்க்கஸ்க்கே வந்து போனோம். ஆனால் அவனுக்கு பிடிச்சதா அப்படி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லணும். அவனுக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டான்ஸு, அப்புறம் வந்து யூனிகார்ன் வச்சு ஒரு பொம்மை வந்து வந்தது. அது மட்டும் தான் அவன் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தான். மற்றபடி அவர்கிட்ட வந்து நோ ரியாக்ஷன். அதனால் சர்க்கஸ் போனதே வந்து வேஸ்ட்டு மாதிரி தான் வந்து தெரிஞ்சது. இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்தது தான். இந்த அக்கா வந்து வந்திருந்தாங்க. இந்த அக்கா கிட்ட வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு கன் மாதிரி பொம்மை வந்து யுகா குட்டி வந்து வாங்கியிருந்தான். அந்த அக்கா கிட்ட வந்து பேசிட்டு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே தோப்பு பக்கம் வந்து வந்தோம். பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வந்து காய்ச்சிருந்தது. பார்த்திங்கன்னா பூவும் வந்து நிறைய வந்து விட்டுருந்துச்சு. ஒரு காய் மட்டும் இருந்தது, அது சாப்பிட்ற பதத்துக்கு இருந்தது. அதை வந்து அப்படியே அறுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மாங்காய் மரத்தில் வந்து 2 மாங்காய் வந்து இருந்தது. சரி, ஓகே, இது வந்து ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு. மாங்காய் இருக்கும் போதெல்லாம் ஊறுகாய் வந்து போட தோணலை. பட் ஆனால் இப்போ மாங்காய் சீசனே வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த 2 மாங்காய் மட்டும் இருந்தது. சரி, ஓகே, அது வந்து ஊறுகாய் போடலாம் அப்படின்றதுக்காக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி உப்பு மிளகாப்பொடியெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து வெயிலில் வந்து ஒரு 2 நாள் வந்து காய வச்சுட்டு அப்புறமா தான் அந்த ஊறுகாய் வந்து போடணும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டா. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.